நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருக்கிறவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் நல்ல கடவுளே, எங்களை படைத்து எங்களுக்கு பெற்றோராக இருந்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு நாங்கள் எழுந்து போன உடைய சாயலை மீட்டுருவாக்கம் செய்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களை அன்பு செலுத்தி அரவணைத்து வழிநடத்தி வருகிற கடவுளே, இந்த நாளிலும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை தோத்தரிக்கிறோம். உம்முடைய அளவற்ற அன்பை நினைத்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கட்டளையை கடைபிடிக்க உம்முடைய ஆவியான வழியாக எங்களை வழிநடத்துகிறார்கள். திருவசனங்கள் வழியாக நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். கிறிஸ்து மாட்சி விளங்கின திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் பிரிவு திருவசனங்கள் 13 தொடங்கி 16 வரை அடங்கிய வசனங்களை படிக்க அனைவரும் கவனமாய் கேட்போம். எழுது என்று படிக்க கேட்போம். நற்செய்தி பாடனால பைபிள் ரீடிங்னாலே எழுதுனேன் நான். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் என்பதிலே வேதத்துக்காக ஸ்தோத்திரம் தெய்வீக வார்த்தையை தினம் எல்லோரும் பக்தியாக ஆராய்ந்து பார்த்து சேவித்து கைக்கொள்ளவே கடாட்சித்து நல்லாவியை அடையோம். அனைவரும் அமருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகின்றேன். கிறிஸ்து மாட்சி விளங்கின திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே குழந்தை வளர்ப்பு என்பதை குறித்து இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். குழந்தை வளர்ப்பு. அந்த போனை ஆஃப் பண்ணுங்க. உளவியலிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை பராமரித்தல் என்பது ஒரு முக்கியமான செய்தி. இப்போ ஆசிரியர் பயிற்சி படிக்கிற போது அந்த பிஎட் கல்வியியல் படிப்பில் சைக்காலஜி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். மக்களை அணுகுவதற்கான ஒரு துறை தான் உளவியல். உளவியலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு போதகராக இறை மக்களை அணுகுகின்ற போது நம்ம நினைக்கிறதை மாத்திரமே பேசுதல் என்பது அல்ல, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். மேய்ப்பு பணி என்பது ஆடுகளின் உணர்வுகளை புரிந்து அதனுடைய தேவைகளை அறிந்து அதன்படி அவற்றை மேய்ப்பது தான் ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு
அடையாளம். போதகர் பணி, ஆசிரியர் பணி, இவை எல்லாமே அப்படித்தான். நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்ற திருச்சபை, நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்ற மாணவர்கள், பிள்ளைகள், அவர்களை கடவுளுக்கு ஏற்ற விதத்திலே எதிர்மறையான சிந்தனைகள் நிறைந்திருக்கின்ற இந்த சமூகத்திலே வாழ்வுக்கு நேராக, நேர்மறையான சிந்தனைகளுக்கு நேராக வழி நடத்த வேண்டியது ஒரு மேய்ப்பனின் பணி. பள்ளிக்கூடத்தில் யார் மேய்ப்பன் அப்படின்னா ஆசிரியர்கள். திருச்சபைக்கு வந்த ஆயர் பணி என்பது மேய்ப்பு பணி. இறை மக்களை நல்வழிப்படுத்தி விசுவாசத்துக்கு நேராக வழிநடத்துகின்ற ஒரு பணி. குடும்பத்திற்குள்ளே செல்கின்ற போது பெற்றோர்களுடைய பணி அதுதான். அப்போ குடும்பத்திற்குள்ளே ஒவ்வொரு தகப்பனும் தாயும் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய கட்டளைகளை கருத்தாய் போதிக்கணும். அந்த வேலையை நாம் செய்கின்ற போது நம்ம யாராக இருக்கிறோம்? ஒவ்வொருத்தருமே ஐயர் தான் இல்லையா? ஒவ்வொருவருமே ஆசாரிய பணியை செய்கிறோம். கடவுளுடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்ற போது நாம் ஒவ்வொருவருமே ஆசாரிய பணியை செய்கிறோம். அப்படி இருக்கின்ற போது பிள்ளைகளை வளர்த்தல். இப்போ ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை சிந்தித்திருக்கிறோம், கொண்டாடி இருக்கிறோம். அதன் பிறகு ஆண்டவர் இயேசுக்கு பெயர் வைக்கின்ற நிகழ்வு, ஆலயத்திற்கு குழந்தையை கொண்டு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த குழந்தை எப்படி வளர்கிறது என்பதை குறித்த ஒரு சிந்தனை. அப்போ ஆண்டவர் இயேசு எப்படி வளர்ந்தார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஆண்டவர் இயேசு எப்படி குழந்தைகளை அணுகினார் என்பதை வைத்து ஆண்டவர் இயேசு எப்படி வளர்ந்தார் என்பதை நாம் விலகிக் கொள்ள முடியும். பேரண்டிங் அண்ட் சைல்ட் ரியரிங் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வார்கள். பெற்றோரின் பராமரிப்பு, பேரண்டல் கேர், குழந்தை வளர்ப்பு, சைல்ட் ரியரிங். இப்போ பேரண்டல் கேர் அண்ட் சைல்ட் ரியரிங் என்பது மிகவும் முக்கியமானது. பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை அந்த மழலை பருவத்திலே 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தையை நாம் எப்படி வளர்க்கிறோம், அதை நாம் ஒழுங்குபடுத்தி அந்த குழந்தையை வளர்த்தால் அந்த குழந்தை வாழ்வின் நிறைவு மட்டும் அந்த குழந்தை ஒழுக்கமுள்ள ஒரு குழந்தையாக இருக்கும். இந்த 5 வயதுக்குள்ள நம்ம அந்த குழந்தை எது செஞ்சாலும் அது சரி அப்படின்னு நினைத்து விட்டுட்டோம்னா அந்த குழந்தை எதை வேணாலும் செய்யும். அதற்கு நல்லது கெட்டது என்பது தெரியாமலே போயிடும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளை நேசிக்க வேண்டும், குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆக குழந்தைகளை நேசித்தல் என்பது மிகவும் முக்கியமானது. கற்றுக் கொடுக்கிறேன் என்ற பெயரில் குழந்தைகளை நேசிக்காம விட்டுவிடக்கூடாது, ஒழுங்குபடுத்தணும். அந்த ஒழுங்குபடுத்துதலை நாம் அன்போடு செய்ய வேண்டும். ஒழுங்குபடுத்தின பிறகு திரும்ப அதை என்ன பண்ணணும்? ஒரு தவறு செய்து ஒரு குழந்தை, அந்த குழந்தையை கண்டிக்கணும், கண்டித்து உணர்த்தணும். உணர்த்தின பிறகு அந்த குழந்தை உணர்ந்து விட்டதாக அதனுடைய வாயிலாலே அறிக்கை செய்கின்ற போது மீண்டும் அந்த குழந்தை என்ன பண்ணணும்? அரவணைத்துக் கொள்ளணும். அப்படியே விட்டுட்டு நீ இதை செஞ்சுக்கலாம், நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு அந்த குழந்தையை கண்டிக்காமல் விட்டுட்டுனா அந்த குழந்தைக்கு பேரண்டல் கேர் என்பது கிடைக்காமல் போயிடும் இல்லையா? ஆகவே குழந்தையை அரவணைத்து வழிநடத்துகின்ற மக்களாக, பெற்றோராக நாம் இருக்க வேண்டும். திருச்சபைக்குள்ளே வருகின்ற போது பேரண்டல் கேர் என்பது எப்படி இருக்கிறது? ஒரு ஆசாரியனாக, போதகராக நாம் இருக்கின்ற போது விசுவாசத்திலே முதிர்ச்சி அடைந்தவர்களும் இருப்பார்கள், புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளும் இருப்பார்கள். நாம் எல்லாம் தெரிந்தவர்களோடு தான் நான் பழகுவேன், அல்லது உயர் வகுப்பினரோடு தான் நான் என்னை அடையாளப்படுத்திக்குவேன் அப்படின்னா அது போதகர் பணி கிடையாது. விசுவாசத்திலே குறைவுள்ளவர்கள், தடுமாற்றங்கள் இருக்கும், எது சரி எது தப்பு. சில நேரத்தில் ஆராதனையில் எல்லாருக்கும் முழு ஆராதனை ஒழுங்கு தெரியாது. அப்போ கற்றுக் கொடுக்க வேண்டியது தான் என்னுடைய பணியை தவிர இதெல்லாம் கற்றுக்காம என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பது என்னுடைய வேலை கிடையாது. அப்போ போதகர் பணி என்பது இன்னும் விசுவாசத்திலே வளராத மக்கள் அல்லது திருச்சபையினுடைய ஒழுங்குகள், திருச்சபையினுடைய வழிபாட்டு முறைமைகளை தெரியாது இருக்கின்ற போது
இறை மக்களுக்கு அதை கற்பித்து அன்போடு அவர்களை ஏற்று அவர்களுடைய குறைகளை பொறுத்து அவர்களுக்கு அதை நயமாய் சுட்டி காண்பித்து வளர்ச்சியின் பாதையிலே விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போகின்ற விதமாக அவர்களை முறைப்பது அல்லது கடினமாய் பேசுவது என்பதை தாண்டி நாம் அதை சுட்டி காண்பித்து அல்லது கற்றுக் கொடுத்து அவர்களை அரவணைத்து விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்படுவதற்கு அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். இப்போ குழந்தைகளை அணுகுவதிலே விசுவாசத்திலே குழந்தைகள் வயசு நமக்கு அதிகமாக இருக்கும், உடல் ரீதியான வயது என்பது அதிகமாக இருக்கும். உளவியலில் பார்த்தோன்னா மென்டல் ஏஜ், ஃபிசிக்கல் ஏஜ்னு இருக்கும். அப்போ உடலினுடைய வளர்ச்சி, மன வளர்ச்சி, இது ரெண்டும் ப்ராப்போர்ஷனேட்டாக இருந்தால் தான் அந்த நபர் முழுமையான மனிதர். சில பேருக்கு உடம்பு பெருசாக இருக்கும், ஆனால் மூளை சரியாக செயல்படாது. அப்போ சிந்திப்பதிலே பலவீனம். சில பேருக்கு ரொம்ப இன்டெலெக்சுவலாக இருப்பாங்க, அறிவு சார்ந்து ரொம்ப பிரெயின் கெப்பாசிட்டி இருக்கும், ஆனால் உடல் வளர்ந்துருக்காது. அப்போ அவர்கள் உடல் ரீதியாக குறைவுள்ளவர்களாக மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். இப்போ இரண்டுமே இருக்கணும், நம்முடைய உடல் வளர்ச்சியும் இருக்கணும், மன வளர்ச்சியும் இருக்கணும். உளவியல் ரீதியாக நாம் வளர வேண்டும். இமோஷனல் மெச்சூரிட்டி, உணர்வுகளை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி வாழுகின்ற மனிதர்களாகவும் இருக்கணும். ஆண்டவர் இயேசு பிறந்து வளர்கின்ற போதே இன்டெலெக்சுவலாக இருந்தார், அறிவு சார்ந்து வளர்ந்த ஒரு மகனாக இருந்தார். ஆண்டவர் இயேசு 12 வயசுல குழந்தைய ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது ஆசாரியர்களோடும் மறைநூல் அறிஞர்களோடும் விவாதம் செய்கிறார். அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாரு, திரும்பவும் அவர் சில கேள்விகளை கேட்கிறார். அப்போது பதில் சொல்லவும் தெரியணும், கேள்வி எழுப்பவும் தெரியணும். அதுதான் இன்டெலெக்சுவல். பதில் சொல்கிறது மாத்திரமே, கேட்குற கேள்விக்கு மாத்திரமே பதில் சொல்லணும், மற்றபடி ஒன்றும் சிந்திக்க தெரியாமல் இருப்பது என்பது அல்ல. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ குழந்தைகள் சிந்திப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி ஆண்டவர் இயேசு ஆண்டவருடைய வார்த்தையிலே வளர்ந்திருக்கிறார். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாக வளர்ந்திருக்கிறார். கடவுளுடைய திருவுளத்தை அறிந்த ஒரு மகனாக வளர்ந்திருக்கிறார். இப்படியெல்லாம் அவர் வளர்ந்ததினால்தான் குழந்தைகள் கடவுளுடைய அரசாக இருக்கிறார்கள். கடவுளுடைய அரசு என்பது என்ன அப்படின்னா குழந்தைத்தனமாக இருக்க வேண்டும். சைல்டிஷ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இல்லை. அதாவது வளர்ந்துருக்கணும், சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணி நிறுவுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவேன், பெற்றோர் அப்படின்னா நம்ம பெற்றோராக இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க, நிறைய பொருள் வாங்கி வந்துக்கிறாங்க. என்ன செய்வோம்? பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்தளித்து அதில் கொஞ்சம் அவர்களுக்கெல்லாம் நிறைவு அடைகிறது என்ற உணர்வோடு அவர்களோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. அதை விட்டுட்டு பிள்ளைகளுக்கு வாங்கி வந்த பொருளை எடுத்து மறைச்சி வச்சு பிள்ளைங்க வெளியே போன பிறகு நான் உட்காந்து தனியாக சாப்பிடுதுன்னா அது பேரண்டா? அது பெற்றோருடைய வேலை கிடையாது. அவன் நல்ல பெற்றோரே கிடையாது. அப்படின்னா பிள்ளைகளுக்கானதை பிள்ளைகளுக்கு கொடுக்காம நாம் எடுத்து சாப்பிட்றது அது நல்ல பெற்றோருக்கு அழகு அல்ல. அப்படிப்பட்டவர்கள் நல்ல பெற்றோராகவே இருக்க முடியாது இல்லையா? அப்போ அதுதான் சைல்டிஷ்னஸ். இப்போ குழந்தைத்தனம் என்பது குழந்தைகளுக்கு உரியதை குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களை நிறைவடைய செய்து அதிலே மகிழ்ச்சி அடைவது தான் பெற்றோருடைய நிலை. நாங்களே குழந்தை மாரி உட்காந்து பிச்சு பிச்சு சாப்பிட்டுருந்தோம்னா அதுக்கு பேர் என்னது? சைல்டிஷ்னஸ், முதிர்ச்சி அடையாத குழந்தைத்தனம். ஆனால் குழந்தை மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னன்னா அன்பிலே தூய்மை இருக்கணும். நம்ம நம்ம பிள்ளைங்களை அடிக்கிறோம், கண்டித்து உணர்த்துகிறோம், அது மனசுலேயே வச்சுட்டு நீ என்னை அடிச்சுட்டு இல்லை உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன்பா அப்படின்னு இருக்குமா? என் பிள்ளைங்க என்ன அடித்தாலும் திரும்பி அடுத்து கண்ணை தொடச்சிட்டு பாப்பா அப்படின்னு தூக்கின உடனே என்ன பண்ணுவான்? வந்துடுவான். நைட்டானால் என் பக்கத்தில் தான் படுவான். அப்போது அந்த குழந்தைக்கு அடியினுடைய வலியும் தெரியும், பெற்றோருடைய அன்பும் அதற்கு தெரியும். இந்த இதைத்தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதை தாண்டி அந்த குழந்தை ஒரு இன்னசென்ஸ் இருக்கு பாருங்க. பகை என்கின்ற எண்ணத்தை உள்ளத்திலே வளர்க்காமல் என்னை அடித்தாலும் எங்கள் அப்பா, என்னை அடித்தாலும் எங்கள் அம்மான்ற அந்த நிலை இருக்குல்ல,
இப்போ குழந்தைகள் எவ்வளோதான் சண்டை போட்டுக்கணும். இப்போ ஊரில் வந்து பார்த்தோன்னா 2 குழந்தை சண்டை போட்டுக்கோம். அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் வந்து அதை தடுக்கிறன்ற பேரில் என்ன பண்ணுறது, சண்டை போட்டுக்குவாங்க. எல்லாம் வந்து சண்டை பயங்கர உக்கிரமாக நடந்துருக்கிற நேரத்தில் திரும்பி பார்த்தா குழந்தைங்க திரும்பி என்ன பண்ணுவாங்க, அவர் ஒன்றா விளையாண்டு இருப்பாங்க, நாம் இங்கே சண்டை போட்டு இருப்போம். அப்போ குழந்தைகளினுடைய சண்டையை போய் நாம் என்ன பண்ணக்கூடாது, அதாவது காயமாயிட்டா வந்து அதை சரி பண்ணுமே தவிர 2 பிள்ளைங்க அடிச்சுக்கிறாங்கிறதுக்காக போய் நம்ம போய் அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணக்கூடாது, அடிப்பதோ இல்லை அந்த பெற்றோரோடு போய் சண்டையிடுவதோ கூடாது. குழந்தைகளுடைய சண்டை என்பது அந்த நேரத்தில் தான் அது அப்படியே தோன்றி மறையும் பனி போன்றது. அவர்களுக்கு வந்து பகை உணர்வு என்பது இருக்காது. அவர்களுக்குள்ளே வந்து பழிவாங்குதலின் எண்ணம் என்பது கிடையாது. எதிராளியை உருவாக்கி கொள்ளுகின்ற எண்ணம் அவளுக்கு இருக்காது. ஒருவரை எதிரியாக பார்க்கிற மனநிலை குழந்தைகளுக்கு இருக்காது. பகைஞர், அவன் எனக்கு ஆகாதவன், அவன் என் குடும்பத்துக்கு ஆகாதவன், அவனுக்கு எனக்கு தொடர்பு கிடையாது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் குழந்தைகளிடத்திலே இருக்காது. அப்படிப்பட்ட குழந்தைகளாக குழந்தைகளை வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய வேலை. அதே தான் திருச்சபையிலே போதகருடைய பணின விசுவாசிகளுக்குள்ளே பிரிவினைகளை ஏற்படுத்தாமல், பழிவாங்குதலின் எண்ணத்தை உருவாக்காமல், ஒருவரை ஒருவர் பொறுத்து ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருடைய குறைகளை ஒருவர் மன்னிக்கவும் இறை மக்களை கற்பிக்க செய்கின்ற போதுதான் அங்கே நான் அந்த பேரண்டிங் என்கின்ற பணியை, அந்த மெய்ப்பு பணியை நான் சரியாக செய்கிறேன். அரசியல் ஆதாயத்திற்காக சபையை 2ஆக்கி வாக்கு வங்கிக்காக பிரித்தாளுகை செய்கின்றவராக இருக்கிறவர்கள் திருச்சபைக்கு ஒரு நல்ல பேரண்டிங்காக, நல்ல ஒரு பெற்றோராக, நல்ல ஒரு மேய்ப்பராக, நல்ல ஒரு ஆயராக இருக்க முடியாது. ஆகவே பேரண்டிங் என்பது இடம் சார்ந்து அது வெவ்வேறு நிலைகளிலே செயல்படுகிறது. எனக்குள்ளாகவே நான் குழந்தையாக இருக்கிறேன், எனக்குள்ளாகவே நான் பெற்றோராக இருக்கிறேன். என் பிள்ளையை திருத்தும் போது தகப்பனாக இருக்கிறேன், திரும்பவும் என் மகனை வந்து அரவணைக்கின்ற போது நான் அவனோட குழந்தையாக மாறிவிடுகிறேன். அந்த விதமான ரோல் தான் நமக்கு தேவை. அடிக்கிறத அடிச்சு கொடுத்த அப்புறம் என்ன வந்து கொஞ்சத்து என்ன வந்து லூஸ் தனமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒழுங்குபடுத்த வேண்டியதை ஒழுங்குபடுத்தி தான் ஆகணும். அன்பு செலுத்த வேண்டியது பெற்றோராக நாம் செய்ய வேண்டிய தலைமையாய கடமையாக இருக்கிறது. லாஸ்லியன் கைடன்ஸ் பிரின்சிபல் அப்படின்ற கோட்பாடில் எப்படிப்பட்டவர்களாக நாம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றால், யோவான் ஸ்நானனை அவருடைய பெற்றோர்கள் வளர்த்தாங்கல்ல, அட்வென்ட்ல வந்து அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்து வருகையின் நாட்களிலே யோவானை குறித்து பிரசங்கிக்கிற போது என்ன சொன்னேன், சகரியாவும் எலிசபெத்தும் சகரியா பாடல் பாடும்போது என்ன சொல்றாரு, என் மகனே நீ தான் இந்த உலகத்தை கட்டி ஆள போற, நீ தான் பெரிய ஆளு, நீ தான் மேசியா என்றெல்லாம் வந்து தன் மகனை வாழ்த்தவில்லை. சகரியா என்ன சொல்லி வாழ்த்துறாரு, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய அரசுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற அவருடைய வேலையாளாக நீ இருப்ப. அப்போ பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னா, மேட்டிமை சிந்தனையை உள்ளவர்களாக வளர்க்காமல் கடவுளுக்கு ஏற்ற சிச்சையிலே கடவுளுடைய அரசை கட்டியெழுப்புகின்ற பணியாளர்களாக, கிறிஸ்துவின் மனநிலை உடையவர்களாக நாம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வளர்ப்பு. அதனால்தான் எபேசியர்ல பவுல் என்ன சொல்றாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்புறம் பெற்றோரை பார்த்து என்ன சொல்றாரு, பெற்றோர்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டாதீர்கள், அவர்களை கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதத்திலே குழந்தைகளை வளருங்கள். அதே தான் பள்ளிக்கூடத்தில் போன ஆசிரியர், ஆயர், திருச்சபைக்கு வந்த ஆயர், இறை மக்களை எரிச்சல் படுத்துகின்ற போதகராக இராமல் இறை மக்களை பொறுத்து ஏற்று அன்பு செலுத்தி அரவணைத்து கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக வழிநடத்துகின்ற போதகராக இருக்க வேண்டும். இறை மக்களின் மீது வெறுப்புணர்ச்சியை கொட்டுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்தில் போனால் மாணவர்களை பெற்றோர் மனநிலையோடு அவர்கள் என்ன பண்ணணும், அரவணைத்து அவர்களுக்கு நன்றாய் ஒழுக்கத்தை கற்பித்து பாடத்தை கற்பிக்கின்ற போது தான் அந்த பிள்ளைகள் விருப்பத்தோடு கல்வியின் மீது அன்பு வைத்து படித்து பெரிய ஆளாக வருவாங்க. வெறுப்புணர்ச்சியை நாம் விதைத்தால் பிள்ளைகள் ஒன்று தற்கொலை பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா ஆசிரியரை
கத்தி எடுத்து குத்த வரான். இது ரெண்டை தாண்டி இந்த சமூகத்தில் பயன்படாத உருப்படாத ஒரு ஆளாக மாறி கடைசியில் போய் ஜெயிலில் தான் இருக்கின்ற ஒரு நிலைக்கு ஆளாகும். இப்படிப்பட்டவர்களாக பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, குழந்தைகளை பார்த்தோன்னே நமக்குள்ள ஒரு உணர்வு வரும். என்ன உணர்வு வரும்? நம்ம அறிவாளியாக இருப்போம், படிச்சிருப்போம், பெரிய செல்வந்தராக இருப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம். அது நம்ம வயது, நம்முடைய சூழல், நம்முடைய பொருளாதார நிலை, இதையெல்லாம் வச்சு மனசில் வர்ற விஷயம். குழந்தையை பார்த்தோன்னே முதல்ல என்ன வரும்? நம்மளை அறியாமலே ஒரு குழந்தையை பார்த்தோன்னே அந்த குழந்தையை ரசிப்போம் இல்லையா? தூக்கலன்றது அப்புறம். ஆனால் அந்த குழந்தையை பார்த்தோன்னே நமக்குள்ளே இருக்கிற அந்த கோபம் அல்லது ஏதோ ஒரு விதமான உணர்வுகள்லாம் கடந்து நம்மை அறியாத ஒரு மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே வரும். அந்த மகிழ்ச்சி உள்ளத்திலே வருகின்ற போது நம்முடைய முகம் மலரும் இல்லையா? மலருமா மலராதா? அதுதான் என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தையை பார்த்து கூட இவனுக்கு இறக்கம் இல்லையா? குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் பெற்றோர்கள் தாத்தா பாட்டி பார்த்துன்னா சொல்கிறான், என்கிட்ட தான் பிரச்சனை, பேர குழந்தையை பார்த்தாச்சு ஒரு இறக்கம் வர்றது இல்லையா, அன்பு வர்றது இல்லையா, அதையாச்சும் மன்னிக்கிறது இல்லையா, சொல்கிறோமா இல்லையா? அப்போது ஒரு குழந்தையை பார்த்த உடனே நம்முடைய மனசில் இருக்கிற பழிவாங்க எண்ணம், கோபம், நம்முடைய உக்கிரமான எண்ணம், நம்முடைய வன்மமான சிந்தனைகள் எல்லாம் அகன்று நமக்குள்ளே ஒரு குழந்தை பிறக்கும். நம்முடைய மனசுக்குள்ள ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா? அந்த குழந்தையை போலவே நாம் ஒரு இன்னசென்ட்டாக என்ன பண்ணுவோம்? அந்த நேரத்தில் மாறுவோம் இல்லையா? அந்த விதமான மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் குழந்தைகளை போல மாற வேண்டும். யூ வாண்ட் டு பி an innocent. நாம் நமக்குள்ளே என்ன பண்ணுறது, அதாவது குற்றங்களை பாராமல் அன்பு செலுத்துகின்ற நிலைக்கு ஒரு அது என்ன சொல்றது, வெகுளியான மனநிலைக்கு நாம் வர வேண்டும். இன்னசென்ட்டாக இருக்கணும். அப்போ வெளிப்படையான தூய்மையான அன்பு உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்ற வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை நாம் திரும்ப திரும்ப படிக்கின்ற போது கடவுளை நாம் பெற்றோராக ஏற்று அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவரிலே நாம் நிலைத்திருக்க முற்படுகின்ற போது நாம் கடவுளுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். நம்முடைய மனம் கடவுளின் குழந்தையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருப்பதையே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகளை அல்லது ஊரில் இருக்கிற குழந்தைனா குழந்தை மாத்திரம் இல்லை, நம்மளே குழந்தை தான். நம்முடைய மனசு குழந்தை போல மாறணும், தூய்மையானதாக மாற வேண்டும். நம்முடைய அன்பு தூய்மையாக இருக்கணும். யோவான் ஸ்நானனை அவருடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய செய்தி என்ன? நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அப்போ கடவுளுடைய அரசுக்கு எல்லாரையும் கூட்டி சேர்க்க வேண்டும். எல்லாரும் நீங்க ஒருவராக அழிந்து போகாமல் எல்லோரும் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அரசியலை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றதின் வழியாக எல்லோர் மீதும் அன்பு செலுத்துகின்ற ஒரு மகனாக யோவானை அவருடைய பெற்றோர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அப்போ அவரிடத்திலே நீதியும் ஒழுக்கமும் கடவுளுக்கு ஏற்ற பயமும் கடவுளுக்கு ஏற்ற ஒழுக்கமும் கடவுளுடைய அரசுக்கென்று எல்லாரையும் அரவணைத்து வழிநடத்துகின்ற எண்ணமும் இருந்தது. அந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்கணும். அப்போ ஆகவே நாம் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற சக மனிதர் மீது குழந்தை மனநிலையோடு இன்னசென்ட்டாக நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அவன் நமக்கு துரோகம் பண்ணியிருப்பான், தீமை செஞ்சிருப்பான். ஆனால் தீமைக்கு தீமையை சரிகட்டுகின்ற மக்களாக அல்ல, அதை கடந்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி பகைவரையும் நேசிக்கின்ற அந்த மனநிலை நமக்கு வருகின்ற போது நாம் கடவுளின் குழந்தைகளாக மாறுகிறோம். கடவுளுடைய சாயம் நம்மிடத்திலே வெளிப்படுகிறது. அப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற மக்களாக வாழ்வதற்கு இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே நாம் அநீதியை எதிர்க்கின்றவர்களாக, நீதியை விரும்புகின்றவர்களாக, பகையை வெறுக்கின்றவர்களாக, ஒற்றுமையை விரும்புகின்றவர்களாக, பாவங்களை பாராதவர்களாக,
மன்னிப்பை விரும்புகின்ற மக்களாக நாம் வாழ்ந்து கடவுளின் பிள்ளைகளாக எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ள இந்த நாளில் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இவற்றை செய்வது என்பது மனித இயல்பின்படி கடினமான ஒரு காரியம். கேட்பதற்கு எளிமையாக இருக்கும், நடைமுறைப்படுத்துவதற்கு கடினமாக இருக்கும். ஆனால் அதை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிப்பதற்கு நமக்கு கூடுதலாக ஒரு உதவி தேவை. கடவுள் தம்முடைய ஆவியானவரை தந்து நம்மை ஆற்றல் படுத்தி பயன்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ளே வருகின்ற போது இந்த விதமான கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்வதற்கு அவர் நம்மை ஆற்றல்படுத்துவார். இந்த சிந்தனைகளோடு நம்மை நம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவர்களுக்கு வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் முற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, உலக தோற்றத்திலே மனித இனத்தை உடைய சாயலை படைத்து அதை அன்பு செலுத்தி மனுக்குலம் பாவம் செய்த போது மீண்டுமாக அதை அரவணைத்துக் கொள்ளும்படியாக பெற்றோரின் மனநிலையோடு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படிக்கு மீண்டுமாக உம்முடைய சாயலை நாங்கள் தரித்துக் கொள்ள உம்முடைய பேரிரக்கத்தினாலும் பேரன்பினாலும் பேரருளாலும் எங்களை நிறைத்து வாழ்த்துகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ்ந்து மற்றவர்களை நாங்கள் அரவணைத்து அன்பு செலுத்தி கிறிஸ்துவின் சீடர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. எல்லா துதி கனம் மாட்சிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைத்து ஆற்று நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் அமைதியும் தூய் ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கையும் உறவும் ஐக்கியமும் வாழ்த்தும் இன்றும் என்றும் எல்லா காலம் நம் அனைவர்களும் நீடித்து நிலைத்திருந்து வழிநடத்தி காப்பனமாக. ஆமென்.